சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு இந்த விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் ஆனந்தம். என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து விட்டால் நான் வெற்றி அடைந்து விடுவேன். உனக்காக வருகின்ற இந்த அப்பாவின் அன்பை மதிக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை மறக்காதே. நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கிடைத்தே தீரும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன்னை தொடரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்துவதை நீ உணர்ந்தது உண்மை என்றால் அடுத்து வரும் காலங்களில் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. 1000 சந்தர்ப்பங்கள், 1000 சூழ்நிலைகள் இது எல்லாம் உனக்கு ஒரு வகையான என் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இனி வரும் நேரங்களை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும். இனி வரும் காலங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனி சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அடுத்த நிகழ்வு என்பது உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்று சொல்லி நீ குழம்பியது எல்லாமும் போதும். இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நானாக இருந்து உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக உருவாக்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்தது போல எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்றாலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறது, உன் வசமாக்கி கொடுக்கப் போகிறது. நான் வாய் வழியாக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் என் குழந்தை நம்பிவிடுமா என்று இதையெல்லாம் நான் செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு உண்மையிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற எல்லாம் நமக்கு நம் விருப்பங்களை உருவாக்கி தருவதை இனி நீ கண்கூடாக காண்பாய். உன் எண்ணம் போல உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் கண்கூடாக கண்டுவிட முடியும். என் அன்பு குழந்தையே, எதிலுமே நாம் விரும்புவது நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்த விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. நாம் உருவாக்குகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எத்தனையோ நேரம் இந்த சாயப்பா உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை கண் கலங்கி நின்றதை பார்த்து, அப்பா உன் கண் கலங்கி இருக்கின்றேன். சரி, நீ தெய்வம் அல்லவா, எதற்காக கண்களை நீ சாதாரணமாகவே கலங்கிக் கொண்டு அந்த துன்பத்தை எனக்கு துடைத்திருக்கலாமே, அந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கலாமே, அதை விட்டுவிட்டு எதற்காக நீ கண் கலங்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என்னதான் நான் தெய்வமாகவே இருந்தாலும் நான் உன் அப்பா அல்லவா? தன் குழந்தையினுடைய கண்களில் கண்ணீரை காண்பதும் ஒரு அப்பாவாக எனக்கு அந்த கண்ணீரானது நிச்சயமாகவே அப்படியே வந்துவிடத்தான் செய்கிறது. இனி எப்பொழுதும் நான் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று நினைத்தாயானால் முதலில் அதற்காக நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் எப்படி உன் கண்ணீரை காண மனமில்லாமல் இருக்கின்றேனோ அதுபோல நீயும் உன் கண்ணீரை நிச்சயமாக வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் அப்பா நீ உள்வாங்க வேண்டும். உன் அப்பாவை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் உடனிருந்து அப்பாவை உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானாகவே உனக்குள் தைரியம் பிறக்கும். தானாகவே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறி ஓடிவிடும். இது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா நான் துணைகின்ற உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக நிற்கும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு சில நல்ல விஷயங்களை இன்னமும் காண்பித்து கொடுக்கவில்லை. எதுவென்றாலும் நீ பொறுமையோடு இருந்ததற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போகாது. உன்னுடைய பொறுமைதான் இவ்வளவு நேரமும் என்னையும் உன் அருகில் நிற்க வைத்திருக்கிறது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் நமக்கான விஷயங்களை நாம் தெளிவு கொண்டு செல்லும் பொழுது அந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு பிறக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கென கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதுமே கவனத்தில் வைத்துக்கொள். இது போன்ற வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை
ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே. ஆசைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என் குழந்தை யாரையும் நம்பி வாழ்ந்தது கிடையாது என்பதுதான் உண்மை. நம்பிய பொழுதெல்லாம் பட்ட அடிகள் இன்று யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு தைரியத்தை என் குழந்தைக்கு கொடுத்திருக்கிறது அல்லவா? அது போதும். ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு செய்யும் பொழுது முதலில் அவருடைய இடத்திலிருந்து நாம் எப்பொழுதும் யோசிக்க வேண்டும். அவருடைய இடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். 10,000 ஆண்டுகள் வாழப்போவது போல் நடந்து கொள்ளக்கூடாது. மரணம் உன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னால் இயன்றவரை நல்லவராகவும் உன்னால் முடிந்தவரை சந்தோஷமாக உன்னை தேடி வரும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் சரியாக நீ எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் எதையும் தொலைக்காமல் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நண்பனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீ நிச்சயமாக அளவோடு தான் பழகி கொள்ள வேண்டும். அன்பை கொடுத்தாலும் எது நடத்தினாலும் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதை இங்கு யாரும் சொல்லிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, பிழைக்க விரும்பினால் முதலில் அதற்கு நீ உழைக்க விரும்ப வேண்டும். உழைக்க வேண்டும் என்ற விருப்பம் எந்த குழந்தைக்கு இருக்கிறதோ அந்த குழந்தை வாழ்நாள் முழுமைக்கும் தான் நினைத்ததை எல்லாமும் சாதித்து தன் விருப்பங்களை எல்லாமும் நடத்தி இந்த வாழ்க்கை என்னவென்று உருவாக்கி நிற்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் துணை வரும் காலம் இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எண்ணற்ற விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயங்களை காண செய்கின்றான் தயாராகிவிட்டேன். ஆச்சரியங்களை என் குழந்தைக்கு கொடுத்துவிட நீ தயாராகி உன்னை நான் எப்பொழுதும் அன்பான பாதையில் அழைத்துச் செல்லும் பொழுது கரடு முரடான பல விஷயங்கள் அங்கு இருக்கத்தான் செய்யும். கரடு முரடான பல விஷயங்களை அங்கு தாங்கி வரத்தான் வேண்டி இருக்கும். இதையெல்லாம் நீ கடந்து விட்டால், இதை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால், நிச்சயமாக உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். பல ஆசைகளோடு நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம், பல தேவைகளோடு நாம் எதையும் உணர்ந்து நிற்கும் இந்த நேரம், இவை எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை வாழ்ந்து காட்டும் ஒரு விஷயம் இனிமேலும் தவற விட்டுவிடக்கூடாது. இது உன் வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கையை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகள் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அன்பை நாம் எப்பொழுதும் நமக்காக பெற நினைக்கவே இந்த நேரம் அன்பான சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் வசமாக நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம் வசமாக நாம் எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதையுமே நாம் ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது, எதையுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது உனக்கு புரிந்துவிடும். சற்றென்று ஒரு இரும்பு வந்து கையில் கடித்து விட்டால் அது என்ன சொல்லும் தெரியுமா? தனிமையில் அமர்ந்திருக்கின்ற உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் வழியில் மனம் அறியாமல் அதை உதறி தள்ளிவிடுவாய். அதற்கு எறும்பு என்ன கேட்கும் தெரியுமா? உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று கூறிய எண்ணத்தின் உதறியை தள்ளுகிறாய் என்று நீ கடித்ததால் எனக்கு வலித்து விட்டது. வழியில் நான் உன்னை உதறி தள்ளிவிட்டேன் என்று நீ சொல்வாய். எனக்கு அன்பை அப்படித்தானே காட்டத் தெரியும் என்று அந்த எறும்பு சொல்லும். அப்பா சொல்வது உண்மைதானே? எறும்பு எப்படி உன்னை நெருங்க முடியும்? கடித்தால் மட்டும்தான் அந்த எறும்பை என்னவென்று நீ ஏறெடுத்து பார்ப்பாய் அல்லவா? அப்படித்தான் அந்த எறும்பு சொல்லும். அன்பை சில முறை இந்த உலகம் கோபமாகத்தான் காட்டும். அது அன்புதான் என்று புரியாத வகையில் அது உனக்குள் கோபத்தை அதிகமாக உருவாக்கும். எல்லாம் ஒரு நாள் மாறும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை நல்ல மனநிலையோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறக்காதே. சில நேரம் உன்னை நீயே தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். கை கொடுக்க யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையை நீயாகவே தாங்கி பிடித்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உடன் வந்து பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. உடன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்பதை எல்லாமும் யோசித்து இதுவரையிலும் நாம் இருந்தது போதும். இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இனி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க
இனி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இனி அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கப் போகிறது. எதுவுமே சாதாரணமாகிவிடும் என்பதனால் இப்பொழுது எதை பார்த்தோம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு காலத்தில் சிறிய சிறிய வலிக்கும் உடைந்த மனது இன்று பெரிய பெரிய காயங்களையும் அமைதியாக கடந்து செல்ல கற்றுக்கொண்டு விட்டது. நடக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தாலும் தூக்கிவிட வரும் கைகளை விட தடுக்கிய கற்களை பரவாயில்லை என்று நினைக்கும் அளவிற்கு மனது மாறத் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் வீழ்த்தியவர்கள் அதிகம், தூக்கி நிறுத்தியவர்கள் மிக மிக குறைவு. ஒரு நாள் அழுகை, மறுநாள் புன்னகை, இரண்டையும் நிச்சயமாக அனுபவித்து தானாக வேண்டும். வாழ்க்கையை அதை அனுபவித்துத்தான் கடக்க வேண்டும் என்று இப்பொழுது உன்னுடைய மனது புரிந்து கொண்டு விட்டதல்லவா? அது போதும், அது ஒன்று போதும். இதை எல்லாமும் நீ புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கை நீயே பக்குவம் அடைந்து நல்ல நிலைக்கு அதை அழைத்துச் செல்ல துணிந்து விட்டாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.